எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம். தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். சோசியல் மீடியாவில் அதிகம் ஆக்டிவ் இல்லாத செல்லூர் ராஜு, எப்பயாவது கருத்து சொல்கிற செல்லூர் ராஜு திடீர்னு ராகுல் காந்தியை ஒரு வீடியோ ஒன்று போட்டு நான் பார்த்து நிகழக்கூடிய இளம் தலைவர் அப்படின்னு ட்வீட் போடுறாரு. இதனுடைய பின்னணி எப்படி புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸ் கூட்டணியை அதிமுக விரும்புது. இது திமுக கிட்ட காங்கிரஸுக்கு ஒரு பார்கெனிங் போகிற கொடுக்குது. ஆனால் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி போனால் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் 2029 0 சீட்டு தான் ஆகும், கதை முடிஞ்சிருங்கிறது என் கணக்கு. அதனால் காங்கிரஸ்காரங்க யாரும் அதிமுக பக்கம் போக மாட்டாங்க. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி திமுக கூட்டணியே விரும்புவாங்க. இல்லை, இந்த நேரத்தில் இது கூட்டணி கணக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்க முடியல. தேர்தல் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வரப்போகுது, இந்த டைம்லையா கூட்டணிக்காக தூண்டு போடுவாங்க? அரசியல்வாதி நாளைக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு என்னென்னு கணக்கு போடுவாங்க. அந்த இடத்துக்குள்ளே எடப்பாடியை காப்பாற்றுறதுக்கு எதாவது பண்ணோம். எடப்பாடிக்கிட்ட விஜய் வந்துடுவார், எடப்பாடிக்கிட்ட காங்கிரஸ் வந்துடும், எடப்பாடிக்கிட்ட சீமான் வந்துடுவார். இப்படி என்னதாவது ஒன்று கடத்தி விட்டால் தானே எடப்பாடிக்கு ஏதோ எடப்பாடி மீண்டும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்கிற தோற்றம் வரும். உண்மை இல்லை, யாரும் எடப்பாடியை மதித்து வரப்போகிறதில்ல. சீமான்லாம் தனிச்சு போட்டியிட தான் விரும்புகிறார். இப்போ காங்கிரஸ் புகழறதன் மூலமாக எடப்பாடிக்கு என்ன கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்க சார்? எடப்பாடி தலைமையில் கூட்டணி அமையாது நாம் சொல்கிறோம். அமையாமல் 2024 ஆகிப்போச்சு. அப்போது சவுக்கு சங்கர் போன்றவங்களாம் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன். சிறைச்சாலையில் இருக்க சகோதரரை தொடர்ந்து நான் பேச விரும்பலை. இதனால் அவர் சொன்ன கருத்துக்கள் பொய்யானதும், நம்ம களத்தில் இறங்கி வேலை பார்த்து நம்ம சொன்ன கருத்துக்களை உண்மையாக்குறதையும் நம்ம கிளைம் பண்ணணும்னா சகோதரர் பேரை சொல்லி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ ரவீந்திரன் துரைசாமி டீம் 24 சொன்னாங்க, 1% பலமுள்ள கட்சி கூட எடப்பாடி கூட கூட்டணி வராதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி 26 கூட்டணி இல்லாமல் பண்ணிவிடுவாருங்கிற அச்சம் அவங்களுக்கு வரும்போது, நம்ம ஒரு பிளேயர் தான், நம்ம அது ஒன்றும் ஒரு ஃபோல்ஸான ஒரு அரசியல் கட்சி இல்லாமல் ஒரு அரசியல் ஆய்வாளராட்டு ஒவ்வொரு தலைவர்களுக்கும் எது நன்மை எது தீமை எப்படி வருங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். அதை இவர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு தலைவரையும் பார்த்து அதிமுகவோட கூட்டணி வராமல் கெடுத்துருவாருன்னு சொல்லும்போது, அவங்க அதிமுகவுக்கு கூட்டணி வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு காட்டுறதுக்கு ராகுல் காந்தியை போழ்ந்து தள்ளுறாங்க. இல்லை, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும்ன்றது எதிர்கணிகளுக்கே தெரிஞ்சு போச்சு. ஸோ அங்கே ஒரு துண்டு போட்டு வைக்கிறதுக்காக இப்பயே புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர்றது தெரிஞ்சு போச்சுன்னா அது காங்கிரஸுக்கு அந்த கூட்டணிக்குள்ளே ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் இருக்காது. காங்கிரஸு கற்பனையாட்டே அதை பேசினா கூட காங்கிரஸு மம்தாவுக்கோ சரத்பவாருக்கோ வாலா தான் இருக்க முடியும். காங்கிரஸ் தானே அதில் மெஜாரிட்டி. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எங்கள் காங்கிரஸுக்கிட்ட வராது. மோடி தான் ஜெயிப்பார். காங்கிரஸ்கிட்டலாம் கொடுத்து ஏமாறதுக்கு யாரும் இல்லை. அப்படி வந்துன்னா மம்தாவுக்கு தான் துண்டு போடணும். நீங்கள் எப்படி காங்கிரஸ் விட்டு கொடுத்துருமா? அதை காங்கிரஸ் விட்டு கொடுக்கலன்னா பாஜக சப்போர்ட்டில் பிரைம் மினிஸ்டராக இருந்துட்டு போவாங்க மம்தா பானர்ஜியோ சரத்பவாரோ. ஏன் தேவகவுடா இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்கு? நடந்தது தானங்க சொல்கிறேன். நம்புற மாதிரியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியலைன்னா நான் என்னங்க செய்ய முடியும்? காங்கிரஸில் கொடுத்துக்கிட்டு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டை காங்கிரஸுக்கிட்ட விட்டுக்கிட்டு சட்டி எடுக்கிறதுக்காக விரும்புவாங்க. அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் சரத்பவாரும் காங்கிரஸ் இருந்து மேலே விட்டால் ரெய்டு நடத்துவாப்பில் ஸ்டாலினை திமுக மிரட்டி 63 சீட்டு வாங்கினாங்க. முலாயம் சிங் மேலே கேஸு, லாலு யாதவ் மேலே கேஸு. என்ன இது பண்ணுவாங்க? முஸ்லீம் ஓட்டெல்லாம் இவங்கள்ட்ட திருடிட்டு இவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போக பார்ப்பாங்க. எந்த காலத்திலையும் யாரும் காங்கிரஸுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் மெஜாரிட்டி வந்ததுன்னா இருக்குமே தவிர காங்கிரஸ் என்ன ஒரு 40-50 சீட்டுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் சும்மா கற்பனையாக நீங்கள் கேட்குறதுக்கு நம்மளும் தெளிவான ஒரு பதிலை கொடுக்கணும்னு கொடுக்குறோம். நீங்களே நம்ப முடியாத கற்பனைகளை சொல்லும்போது, நான் அப்படி நடந்தால் நடைமுறை வாய்ப்பு உள்ளது சொல்லும்போது நம்ப முடியவா இருக்கான்னு கேட்குறீங்களே, ஆச்சரியமாக இருக்கும் உங்கள் கேள்வி. காங்கிரஸுக்கிட்ட யாருங்க நம்ம கொடுப்பாங்க? அன்னைக்கு கம்யூனிஸ்ட்காரங்க 60 சீட்டு இருக்கும்போது ஏமாளித்தனமாக கொடுத்துக்கிட்டு என்ன நிலைமைக்கு கம்யூனிஸ்ட் ஆக்கி விட்டுட்டாங்க. இந்த அமெரிக்கன் ட்ரீட்டி
அந்த நியூக்ளியர் ட்ரீட்டி அமெரிக்கா கூட போட்டு முலாயம் சிங் யாதவ் சப்போர்ட்டில் கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு போனது அவங்களுக்கு தெரியாது. யார் காங்கிரஸ் கொடுப்பாங்க? நிச்சயமாக மோடி மெஜாரிட்டி வருவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மகாராஷ்டிராவில் சீஃப் மினிஸ்டர் ஆக்குறேன்னா உத்தவ் தாக்கரே மோடியை சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மம்தாவால் தான் முடிவு பண்ணணும்னா மம்தா பிரைம் மினிஸ்டர் இதை கேட்பாங்க. பாஜக ஆதரிக்கணும்னா பாஜக சப்போர்ட்லேயே அவங்க பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்க. பாஜக கூட்டணியில் இருந்தவங்க தான். சரத்பவார் தலைமையில் கொஞ்சம் ஆட்கள் வந்து பாஜக சப்போர்ட் பண்ணாலும் பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியும்னா அவங்களும் ஓகே தான். அதனால பாஜக சப்போர்ட்டில் ஒரு பிரைம் மினிஸ்டர் வராமல் இருக்கிறதுக்காக காங்கிரஸ் வந்து மத சார்பற்ற இதில் ஒருத்தரை பிரைம் மினிஸ்டராக சப்போர்ட் பண்ணியிருக்க வேண்டிய நிர்பந்தம் காங்கிரஸுக்கு இருக்குது. காங்கிரஸ் எல்லாம் தலைமைக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அகிலேஷ் யாதவ் கிட்ட டம்மியா நிற்கிறாரு ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் கிட்ட டம்மியா நிற்கிறார் ராகுல் காந்தி. நல்லா இருக்குத. தேவகவுடா எப்படி பிளே பண்ணாரு, குமாரசாமி அவர் எப்படி பிளே பண்ணாரு, மம்தா பானர்ஜி எப்படி பிளே பண்ணாங்க, அந்த மாதிரி தான் மற்ற கட்சிகள் பிளே பண்ணோம். பாஜகவுக்கு மட்டும் இன்னொரு சப்போர்ட் மெஜாரிட்டி வந்துடும், அதில் சந்தேகம் இல்லை. மோடிக்கு மெஜாரிட்டி வரும், என்டிஏக்கு மெஜாரிட்டி வரும், மோடிக்கு மெஜாரிட்டி, என்டிஏக்கு மெஜாரிட்டி. அதில் கொஞ்சம் குறைஞ்சா கூட மகாராஷ்டிராவில் நீங்கள் சிஎம்மாக இருந்துக்கிடுங்க, நாங்கள் பீகாரை நிதிஷ்குமார் கொடுத்த மாதிரி மகாராஷ்டிராவை கொடுத்துட்டு போகிறோம், நீங்கள் வாங்கன்னு சொன்னால் மகாராஷ்டிராவில் மேஜர் ஷேர் வச்சுருக்கக்கூடிய சிவசேனா வந்து பிஜேபி கூட போகும். ஆனால் அந்த மாதிரி சொன்னாலும் ஸ்டாலின் போக மாட்டார். அந்த மாதிரி சொன்னாலும் ஸ்டாலின் போக மாட்டார். ஏன்னா ஸ்டாலினுக்கு 18% கிறிஸ்டின் முஸ்லீம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி போனாலும் அகிலேஷ் யாதவ் போக மாட்டார். ஏன்னா அவருக்கு 20% முஸ்லீம் ஓட்டு ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி போனாலும் தேஜஸ்வி யாதவ் போக மாட்டார். தேஜஸ்வி, அகிலேஷ், ஸ்டாலின் 3 பேரும் போக மாட்டாங்க. கலைஞர் முன்னாடி அப்படி போய் ஏமாந்து 2001 கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டெல்லாம் எதிராக போனதில் தோத்தே போனார். நான் கரெக்டான போட்டிஸாக தான் சொல்கிறேன். இது நம்ப முடியாது இல்லைன்னா உண்மை. ஏன்னா மோடிக்கு மெஜாரிட்டி வரும். இதே கற்பனை, இந்த கற்பனையில் கூட கடந்த காலத்தை வச்சு பார்க்கும்போது முஸ்லீம் ஓட்டை காங்கிரஸ் இழந்துக்கிட்டு அம்போனி நின்று சட்டி எடுக்கிறதுக்கு எந்த அகிலேஷ் யாதவும் தயாராக மாட்டார், தேஜஸ்வியும் தயாராக மாட்டாங்க, மம்தா பானர்ஜியும் தயாராக மாட்டாங்க. ஸ்டாலினை பொறுத்தவரை காங்கிரஸ் அவங்களுக்கு பைட்டிங்காக இருக்கும். இந்த செல்லூர் ராஜு ட்விட்டு போட்டு என்ன போட்டு என்னாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவரே போட்டுக்கிட்டு 2026 போடலாம், 29 போட்டுக்கிட்டு இருக்கலாம். அந்த ட்விட்டை ஒன்றும் ஆக போகிறதில்ல. இங்கே வந்து காங்கிரஸ் கூட ஸ்டாலின் நிற்பார், மற்றவங்க வந்து காங்கிரஸ் கூட நிற்க மாட்டாங்க. மற்ற இன்னொரு 3வது பிரதமரை காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க, அல்லது அங்கேருந்தே இன்னொருத்தர் முளைச்சி வந்து பாஜக சப்போர்ட்லையும் இருக்க முடியும். ஆனால் உறுதியாக சொல்கிறேன், மோடிக்கு மெஜாரிட்டி வரும். இந்த அதிமுகவுக்குள்ள என்னதான் நடக்குது சார்? பிரச்சனை இருக்கா இல்லையா? சிக்கல் இருக்குன்ற மாதிரி நியூஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடியால் ஜெயிக்க முடியாது, அவரால் கூட்டணி அமைக்க முடியாது. அப்போ அவரை நம்பி என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி நம்ம ஒரு தோல்வி தலைவர், 8 தோல்வி பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமின்னு அது தொடர்ந்துட்டு தான் இருக்கும். விக்கிரவாண்டிலையும் தோப்பார், டெபாசிட்டை சிவிசண்முகம் காப்பாற்றி கொடுப்பாரான்னு பார்க்கணும். கிராமப்புற உள்ளாட்சிலையும் தோப்பார். அப்போ தோக்கக்கூடிய எடப்பாடியை வச்சே தொடர்ந்தா என்ன ஆக போகுதுங்கிற ஒரு தங்கள் எதிர்காலம் என்னங்கிற ஒரு கேள்விக்குறி பலருக்கும் இங்கே ஏற்படும். சும்மா கற்பனையாக விஜய் கட்சி கூட்டணிக்கு வந்துடும், சூர்யா கட்சி கூட்டணிக்கு வருது, சிவகார்த்திகேயன் கூட்டணிக்கு வராரு, காங்கிரஸ் கூட்டணிக்கு வருது, ஆர்ஜேடி கூட்டணிக்கு வருதுன்னு சும்மா ரீல்களை விட்டுட்டே இருக்கலாம். நீங்கள் மெகா கூட்டணி பண்ணி சவுக்கு சங்கர் ரீல் விட்டார்ல, காங்கிரஸுக்கு 20 சீட்டுன்னு, திருமாவளவனுக்கு 5 சீட்டுன்னு, கமல்ஹாசனுக்கு 5 சீட்டுன்னு அந்த மாதிரி ரீல் விட்டுட்டே இருக்கலாம். அப்போவாது நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். எடப்பாடிக்கு பலம் தெரியாத போது சர்வே எடுக்கலாம்னு சொல்லி காங்கிரஸ் எம்பிக்கள் சர்வே எல்லாம் எடுத்து அதனோட அடிப்படையில் சோனியா காந்தி கிட்டெல்லாம் எடப்பாடியை வச்சு ஜெயிக்க முடியாதுலாம் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. திருமாவளவனே நேரில் பார்த்து நம்ம இது வன்னியர் கட்சி மாதிரி இருக்குது, நீங்கள் 11 நம்ம பொருந்தா கூட்டணி அமைஞ்சு எலித்தோட நட்பாகி போன மாதிரி பரையர் சமூக வாக்களும் சீமான் பக்கம் போய் உங்களுக்கும் வன்னியர் ஓட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் போச்சுன்னா அது 10 வருஷம் அரசியல் போயிருங்கிற சூழ்நிலையை திருமாவளவன் சொல்ல மட்டுமில்லை, இனிமேல் மாறி மாறி கூட்டணி அமைக்கிறது வந்து மக்கள் மத்தியில் ஈடுபடாது. நீங்கள் கூட்டணி மாறணும்னா சிஎம் கேண்டிடேட்டாக கூட்டணி மாறுங்க, அது உங்களுக்கு பெருமை, உங்கள் சமுதாயத்துக்கு பெருமை, டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய பழைய சமூகத்துக்கே அது பெருமைன்னு அவர்கிட்ட நம்ம விலைக்கு சொல்லிட்டு வந்தோம். அதே மாதிரி கமல்ஹாசன் விஷயத்தில் ஸ்டாலின் கமல்ஹாசனை அவர் டேம்ஸுக்கு சேர்த்து விடான்னு சொன்னோம். அதுதான் நடந்தது. 1% வாக்குபலம் உள்ள ஒரு கட்சி கூட எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணிக்கு வரல. அது
நம்ம சர்வே எடுத்து சொல்லி செல்வாக்கு இல்லைன்னு சொல்லி தான் அது நடந்தது. இப்போ ரிசல்ட் காட்டி கொடுத்துருமே எடப்பாடி செல்வாக்கு இல்லைங்கிறத, அப்புறம் யார் கூட்டணிக்கு போவா? இருந்தாலும் திமுக இத்தனை கட்சியோட நின்று அவ்வளவு செல்வாக்கு நிரூபிக்கிறதுக்கும் எடப்பாடி ஒரே ஒரு கட்சியோட நின்று செல்வாக்கு நிரூபிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த கட்சி தான் ஒன்னா இருக்கிறாங்க, காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில ஜெயிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால தானங்க அந்த கூட்டணி உடையாதுன்னு சொல்றேன். சவுக்கு சங்கர் 20 சீட்டு காங்கிரஸ் சொல்லும் போது, 5 சீட்டு விடுதலை சிறுத்தைகள் சொல்லும் போது, 5 சீட்டு கமலஹாசன் சொல்லும் போது அவங்க ஒன்னா நின்று ஜெயிக்கிறாங்க. ஆர்கே நகர்ல டெபாசிட் இழந்தவங்க எங்க? ஆர்கே நகர்ல மு.க. ஸ்டாலின் தலைமையில் நான் யாரை விட்டாலும் ஜெயிக்கணும்னு மு.க. ஸ்டாலின் நினைக்கும் போது மருது கணேசங்கிறவரை விட்டு டெபாசிட் இழந்து 3வது போனது திமுக. அந்த கூட்டணி தான் ஜெயித்துட்டு இருக்குது. அது ஒரு காம்பினேஷன்ல உள்ள கூட்டணி. காங்கிரஸ் திமுக தான் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் பெருவாரியா போட்டுருவாங்க. திமுக விடுதலை சிறுத்தைகள் தான் ஒர்க் அவுட் ஆகும். பறையர் சமூகம் பெருவாரியா போட்டுருவாங்க. அப்போ ஸ்டாலின் காங்கிரஸ் கூட்டணிங்கிறது வந்து, திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது வந்து 2004 உருவானது. 2004 40 அடிச்சுட்டாங்க. 2009 அதிக சீட்டை ஜெயித்தாங்க, வெற்றி கூட்டணி. 2014 தனிச்சு நிற்கிறதுல காங்கிரஸ் வந்து கன்னியாகுமரியில் மட்டும்தான் டெபாசிட் இழந்தது. நீங்க நல்ல தலைவர், இளந்தலைவர் சொல்லக்கூடிய ராகுல் காந்திக்கு நல்லா தெரியும். பேர் என்ன? செல்லூர் ராஜ் சார் அவருக்கு நல்லா தெரியுங்க. நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் பலம் இல்லாத உங்கள்கிட்ட வரப்போறது இல்லை. தென் ஒன்னா சேர்ந்ததும் 19 சீட் அள்ளி தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப 24 ஒன்னா சேர்ந்து ஜெயிக்க போறாங்க. 21 ஜெயித்தாங்க. ஒரு கூட்டணி தொடர்ந்து 3 வெற்றியை அப்படியே பெற்றது. தமிழ் மண்ணில் மேஜர் பார்ட்னரா நின்று பெற்றது மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். புரட்சி தலைவி அம்மா பெறல. நான் சொன்னதுமே பொன் வில்சனுக்கு தாங்க முடியல. செய்தி தொடர்பாளர், ஒரு அரசியல் விமர்சகர், ஜெயலலிதாவுக்கு வெற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாரு. என் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், யார் வேணாலும் என்ன பின்னோட்டம் வேணாலும் விட்டுட்டு போங்க. 24 ஸ்டாலின் ஜெயிக்கிறாங்க போது தொடர்ச்சியா 3 வெற்றியை பெற்ற தலைவராட்டு மேஜர் பார்ட்னரா கலைஞர் இல்லை, புரட்சி தலைவர் இல்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லை, ஸ்டாலின் தான் இருக்கிறாரு. ஏன் கூட்டணி இன்டாக்டா வச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஜோதி பாசு மாதிரி இந்த கூட்டணி இன்டாக்டா கொண்டு போவாரு. இதை நான் எந்த புள்ளியில இருந்து சொல்றேன்? ஆர்கே நகர்ல ஸ்டாலின் டெபாசிட் இழந்ததான ஸ்டாலின்ங்கிற புள்ளியில இருந்தா நான் ஸ்டாலினை பற்றி இந்த கருத்தை முன்வைக்கிறேன். ஒரு அரசியல் தலைவரை பற்றி பேசும்போது கூட, உரையாடும் போது கூட, அண்ணன் யார் மேல உள்ள கோபத்துல ஸ்டாலினை ரொம்ப இதா பண்றீங்கிற மாதிரிலாம் கருத்து என்கிட்ட ஒரு தலைவரே சொன்னாரு. பட் நான் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறது தான் நான் கேட்கிறேன். இப்போ 24 ஸ்டாலின் பெரிய வெற்றியை பெற போறாரு. அந்த வெற்றி வரும்போது 3 தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்ற தலைவர் யாரு சொல்லுங்க? எம்ஜிஆர் பெற்றாரா? 80 உடனே தோத்து போனார பார்லிமெண்ட்ல. ஜெயலலிதா அம்மையார் பெற்றாங்களா? இல்லையே. கலைஞர் பெற்றாரா? பெற்றார் கலைஞர். 2004 மைனர் பார்ட்னர் 20 சீட்டு கூட நிற்க முடியல அவரால். 2004 2006 ஒரு என்ன கவர்மெண்ட்? ஒரு மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட், தனியாட்சி தான், ஆனால் மெஜாரிட்டி இல்லாத ஆட்சி தான் வச்சாரு. இதுதான் கலைஞருக்கு பொசிஷன். 2009 ஜெயித்தாரு. ஆனால் ஸ்டாலின் 20 எம்பிக்கு மேலே ஜெயித்துலாம் வராரு. அப்போ ஒரு தான் ஆர்கே நகர்ல டெபாசிட் இழந்தாலும் தொடர் வெற்றியில் ஸ்டாலின் இருக்கிறாருன்னா ஒரு காம்பினேஷனில் ஒரு கெமிஸ்ட்ரி இன்டாக்டா இருக்கு. அதில் போறாரு ஸ்டாலின். அதுதானே அவருக்கு வெற்றி. நீங்க தேவையில்லாம வெற்றி பெற்றாரு அவரு. நீங்க உங்களால கூட்டணி அமைக்க முடியாது நம்ம சொல்றோம். கண்டிப்பா எடப்பாடியால கூட்டணி அமைக்க முடியாது நம்ம சொன்னதுதான் 24 நடந்தது. எத்தனை பேரை வச்சு என்னையும் வேலை பண்ணி பார்த்தாரு. முடிஞ்சுதா? முடியல. 26 இதுதான் அவருக்கு நிலைமை. காரணம், நாம பொய்ய சொல்லி ஒரு தலைவர் ஏத்துக்க போறதில்ல. நம்ம ஒரு தலைவர்கிட்ட போய் எடப்பாடியோட கூட்டணி வைக்காதீங்க, உங்களுக்கு லாபம் இல்லை, அவருக்கு பிரஜாதிகள்லாம் எதிர்ப்பு இருக்குன்னு சொன்னா நாம சொல்றதை கன்வின்ஸ் பண்ணாதான் அவர் நம்புவாங்க. எடப்பாடியால பிரயோஜனம் இல்லைன்னு போவாங்க. நாம சொல்றது உண்மை. அந்த உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டும் போது அந்த தலைவர்கள் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. இதுதான் நடக்குது. 26 இதுதான் நடக்கும். எடப்பாடி இருந்தாலும் கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அது இந்த தேர்தலில் பெரிய விட்டு 2000 கண்டிப்பா கட்சி அவர் தான், ரெட்டல் அவர்கிட்ட இருக்குது. அதை ஈஸியா அவரை தூக்கி போட்டு விட முடியாது. உடனே அதிருப்தி வெளியில பொது வெளியில வெடிக்கல. அதிருப்தி இருக்கு, வெடிக்கல. ஏன்னா தோத்து போகக்கூடிய இவரு கூட நின்று என்ன செய்யுங்கிற ஒரு வேதனையும் அதிருப்தி உள்ளுக்குள்ள கடுமையா இருக்கு. ஓபிஎஸ் சசிகலா உள்ளுக்குள்ள இல்லாதது ஒரு பாதிப்புங்களா சார்? ஓபிஎஸ் சசிகலா உள்ளுக்குள்ள இருக்காங்கிறது, ஓபிஎஸ் வேற சசிகலா வேறன்னு தான் நான் பார்க்கிறேன். உள்ளுக்குள்ள இல்லாதது ஒரு பாதிப்பா? அதிமுகக்குள்ள இல்லாதது. சசிகலா அரசியல் சக்தியா இருந்தவங்க இல்லை. நான் என் கருத்தை என்னைக்கும் சொல்லுவேன். ஜெயலலிதாவுக்கு தோழி உயரிய இடத்துல இருக்காங்க, ஸ்டேச்சர்ல இருக்கிறாங்க,
எடப்பாடி சொன்ன மாதிரி தவறான வார்த்தையெல்லாம் சசிகலாவை எடப்பாடியே நான் கண்ணியமாக தான் பேசுவேன். யாரையும் சி.வி. சண்முகத்தையும் கண்ணியமாக தான் பேசுவேன். ஜெயலலிதாவை கண்ணியமாக நான் சசிகலாவை கண்ணியமாக பேசுகிறேன் நான். ஆனால் சசிகலா எந்த இடத்துல அரசியல் சக்தின்னு நிரூபிச்சவர் இல்லை. பட் முக்குலத்தோர் கம்யூனிட்டி மத்தியில் அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அந்த முக்குலத்தோர் கான்செப்டை உயர்த்தி பிடிச்சவர், ஜெயலலிதாவுக்கு தோழியாக இருந்து முக்குலத்தோர் நிறைய அமைச்சர்கள் பதவிகள், வாரிய பதவி, இதெல்லாம் மாவட்ட செயலாளர் இதெல்லாம் எம்பவர் பண்ணவருங்கிற ஒரு இமேஜ் சசிகலா அம்மையார்கிட்ட இருக்குது. பட் சசிகலா அம்மையார் ஒரு டெமோக்ராட்டாக இதுவரை தன்னை நிரூபித்தவங்கல்ல. பன்னீர்செல்வம் இரட்டை தலைமையில் ஒருத்தராக இருந்தவர், துணை நின்றவர், ஒரு டெமோக்ராட்டை நிரூபித்தவர், சில வெற்றிகள் எல்லாம் காண்பித்தவருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டது பொதுவாக எல்லா சமூக மக்கள் மத்தியிலையுமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பலகீனம் தான். அதை பன்னீர்செல்வம் என்கரேஜ் பண்ண முடியலைனாலும் கூட அது எடப்பாடிக்கு பலகீனமாக தான் அது அமையும். ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லாதது இந்த தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்குமா? ஓ பன்னீர்செல்வம் இல்லாதது படுதோல்விக்கு காரணமா இருக்கும். ஓ பன்னீர்செல்வம் இருக்கும்போதும் தோக்க தான் செய்யுது. ஓ பன்னீர்செல்வம் இருக்கும்போதும் தோத்தாங்கிறத மறைச்சிக்கிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. பன்னீர்செல்வம் படுதோல்வி அடையாம பாதுகாத்துக்கிட்டு இருந்தாரு. பன்னீர்செல்வம் இரட்டை தலைமையா இருக்கும்போது எல்லா ஜாதிக்கும் பொதுவான கட்சிங்கிற ஒரு தோற்றம் இருந்தது. பட் அதுவே வெற்றிக்கு காரணமானதில்லை. இதுதான் நான் முன்னாடியே சொல்லுவேன். United they may win, divided they will fall. சரிதானா? சரி ஆயிடுச்சா? இந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லியிருப்பேன். யுனைடெட் they may win, divided they will fall. விழுந்தாலும் பரவாயில்ல, டிவைட் ஆகி ஒற்றை தலைமையா எல்லாம் அபகரிக்கணும்னு எடப்பாடி முடிவு பண்ணிட்டாரு. என்ன செய்ய முடியும்? எஸ்பி வேலுமணி வெளிப்படையாக பேட்டி கொடுக்குறாரு, கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை, என்னைக்குமே எடப்பாடியார் பின்னாடி தான் நிற்போம், 40 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்ட்டு. 40 சீட்டில் ஜெயிப்போம்னு சொன்னதே 4ஆம் தேதிக்கு மேலே எடப்பாடியால் வெற்றியை பெற்றுத்தர முடியலன்னு ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ணதுக்குள்ள காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் வேலுமணியும் சரி, சி.வி. சண்முகம் சரி, புரூடன் பொலிட்டிஷியன் தோத்துப்பான கட்சியில் இன்னொரு பிளவை உருவாக்கி அதை மேலும் பலகீனப்படுத்துறதுல அவங்களுக்கு லாபம் இல்லை. ஸோ எப்படியாவது ஒன்று சேர்த்து ஒரு ரீஸ்ட்ரக்சர், ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ரீஅமால்கமேஷன் ஏதாவது பண்ணி எடுத்து 26ல் ஜெயிக்க முடியுமாங்கிறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் மீண்டும் அரசியல் களத்தில் மேலே வரணும்னு நினைக்கிறீங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் ஆணித்தரமாக சொல்கிறேன், ஈர்ப்பு சக்தியற்ற சமூக நீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பின்னாடி யாரும் வரமாட்டாங்க. நடிகர் விஜய் கூட சீமான் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போனாலும் போவாரே தவிர எடப்பாடி பழனிசாமி கூட வரமாட்டார். விஜய் சீமான் கிட்ட சீட்டுக்கு போவார். எஸ் விஜய் போகலாம், சூர்யா போகலாம், பலரும் போகலாம். விஜய் போவாருங்களா? விஜய் பலன் நிரூபிக்காதவர் தானே. சீமானே விஜய் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்ட்டு வர்றாரு, அவர் சீமான்ட்ட போய் வாங்குவாருன்றீங்க. ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது அவர் உரிமை. இப்போ பலன் நிரூபிக்காதவர். சசிகலா எப்படி பலன் நிரூபிக்காதவங்களும் அதே மாதிரி விஜய். விஜயும் சீமானையும் ஒரு தட்டில் வச்சு பாத்திர முடியுமா? விஜய் 0 இப்போ பலன் நிரூபிக்காதவர். சீமான் 6.8, விஜய் 0, சசிகலா 0, சிவகார்த்திகேயன் 0, சூர்யா 0. விஜய் பலம் நிரூபிக்காதவர். அவர் சரத்குமார் மாதிரி மோசமான பலத்துக்கு கூட போகலாம். அவர் 234 நிறுத்தி தன் பல முன்னணி காட்டினாதான் கமலஹாசன் மாதிரி ஆரம்பிக்காதப்பயே உள்ளாட்சி அமைப்புகள்ல எவ்வளவு இடம். அதெல்லாம் பொய்யுங்க, ஃப்ராடுங்க. அந்த ஃப்ராடை என்கிட்ட சொல்லாதீங்க, டேட்டா கொடுங்க. அந்த ஃப்ராடு வெத்தனத்தை என்கிட்ட பேசாதீங்க. அது விஜய் ஃப்ராட் பண்றாரு, ஆட்கள் ஃப்ராட் பண்றாங்க, சவுக்கு சங்கர் ஃப்ராட் பண்றாரு, கஸ்தூரி சங்கர் ஃப்ராட் பண்றாரு. அந்த ஃப்ராடை கிழிச்சு எரிஞ்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அந்த ஃப்ராடை பேசுறீங்க? அதெல்லாம் பக்கா போய் ரீலு மோசடி. இந்த மோசடியை நம்பிட்டு கேட்கக்கூடிய ஆங்கரா இருக்கிறீங்களா நீங்க? கொஞ்சம் எல்லைட்ட ஆங்க மார்ஷல். அது பெரிய பொய் மார்ஷல், பச்சை பொய் மார்ஷல். விஜய் சார்பா ஒரு அட்வொகேட் இருக்கட்டு, நானும் இருக்கோம். அந்த பொய்ங்கிறத நான் கிழிச்சு காட்டுறேன். என்னங்க நீங்க இந்த பொய்யை பார்த்துக்கிட்டு? விஜய் பலம் நிரூபிக்கலாம், கமலஹாசன் மாதிரி, தினகரன் இவர் விஜய் அந்த மாதிரி பலம் நிரூபிக்கலாம் 214 போட்டு. அதுவரை இன்னைக்கு அவர் 0% விஜய் தான். விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு ஒப்புரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. விஜய் சீமானை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்வாரே தவிர எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் சொன்னேன், அது எப்படி நீங்க கேட்டா நான் பதில் சொல்ல முடியும். விஜய் பலம் நிரூபிக்காதவர். அவர் பலம் நிரூபிப்பதற்காக 214 தொகுதியிலும் தனித்து போட்டியிடலாம், அது அவர் உரிமை. அவர் அப்படி போட்டியிட்டு X% எடுத்தா அந்த X எப்படி இருக்கலாம்? A கிரேடோ, B கிரேடோ, C கிரேடோ, அல்லது எனக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்குல கூட இருக்கலாம். அது அவங்களுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்குல கூட இருக்கலாம். அந்த கணக்கு தெரிஞ்சாதான் விஜய்க்கு பலம் என்னன்னு தெரியும். இப்போ விஜய் பலம் தெரியாதவர். அது ஏயா பியா சிடியான்னு தெரியாது. அவர் எடப்பாடி கூட கூட்டணிக்கு போனா பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்றது மட்டுமல்ல, அவர் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு, தமிழ்னு சொல்றாரு. அப்போ எடப்பாடி கூட அவர் எப்படி கூட்டணி போக முடியும்?
ஊழல் எதிர்ப்புன்னு சொல்றாரு, சிஏ எதிர்ப்புன்னு சொல்றாரு. அப்போ எடப்பாடி கூட அவர் எப்படி கூட்டணி போக முடியும்? அது கொள்கையற்ற சுயநல கூட்டணியாக தான் இருக்கும். ஒருவேளையில சீமான் அவருக்கு இவ்வளோ சீட்டுங்கிறதுல அவர் சீமானுக்கு டைம்ஸுக்கு அவர் போனாருன்னா சீமான் கூட கூட்டணி வைக்கலாம். அது சீமானும் விஜயும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு. ஏன்னா விஜய் இன்னும் 214 நிற்போன்னு தன்னை பொசிஷன் பண்ணலை. 214 நிற்போன்னு விஜய் பொசிஷன் பண்ணிட்டாருன்னா நம்ம அதை இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ? மற்றவங்க அது புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. மற்ற அரசியல் விமர்சகர்கள் புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. நான் 214 அவர் நிற்போன்னு விஜயகாந்த் சொன்ன மாதிரியோ கமல்ஹாசன் சொன்ன மாதிரி 39 நிற்போன்னு என்னைக்கு சொல்கிறாரோ அன்னைக்கு வந்து விஜய் சீமானுக்கு சபார்டினேட்டாக போவார், விஜய் எடப்பாடி கூட கூட்டணி போவார்னு பேசுகிறத நம்ம விட்டுடலாம். ஸோ இன்னைக்கு பலம் நிரூபிக்காத விஜய் கொள்கை அடிப்படையில் சீமான முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு சீமானும் அதுக்கு தக்கன அவங்களுக்குள்ள ரெண்டுக்குள்ள புரிந்துணர்வுப்படி போகலாம். அல்லது அவர் நினைச்சா எடப்பாடி கூடயும் போகலாம். நான் போகக்கூடாதுன்னு சொல்லலை. பட் எடப்பாடி கூட போனால் ஓட்டுக்கு காசு கொடுக்க கூடாதுங்கிற அந்த இது மக்கள் அவரை வந்து இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி வச்சுட்டாருன்னு சொல்லுவாங்க. இதே இந்த அண்டி 214 நின்று கமல்ஹாசன் விஜயகாந்த் மாதிரி அவர் கூட்டணி அவர் பலத்தை நிரூபிக்கலாம். அது சரத்குமார் மாதிரி டப்பா அடிச்சும் போகலாம். இந்த தேர்தல் சீமானுக்கு எதுவும் கெயினை கொடுக்குங்களா? சீமான் தொடர்ந்து தனிச்சு நிற்கிறதுனால ஒரு கெயின் ஆகிறார். 3.8 மக்களவைத் தேர்தலில் சீமான் எடுத்தார். அவர் அடுத்து வந்து 5 ஆண்டுகள் உள்ள இளைஞர்கள் ஓட்டு ஒரு 10% ஏறும். அதில் ஒரு 3-4% அவருக்கு கிடைக்கலாம். கமல்ஹாசனும் தினகரனும் கூட்டணி அரசியலுக்கு போனதுனால அவங்க எடுத்த 5.5 3.7 இதில் ஒரு வாக்கு கிடைக்கலாம். ஸோ ஒரு இரட்டை இலக்க வாக்குகளை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை போயிருந்தீங்க. நன்றி சார். எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம்.